ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சரியாக இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்து நிற்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை அவர் செய்திருக்கிறபடினாலே அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆவிக்குரிய ரீதியான சந்தோஷத்தை நாம் அடைவது எப்படி, பெற்றுக்கொள்வது எப்படி என்ற விஷயங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு பகுதியை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த இடத்துல கர்த்தருக்கென்று கொடுக்கிற விஷயத்தில் கொடுத்தல் முன்னாடி நிற்கிறதா அல்லது பரிபூர்ண சந்தோஷம் முன்னாடி நிற்கிறதா என்று பார்த்தால் பரிபூர்ண சந்தோஷம் அங்கு முன்னாடி நிற்கிறது. பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் முதல் வசனத்தில் அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கெதோனியா நாட்டு சபை, மக்கெதோனியா பகுதியிலே சபை உருவாகி இருந்தது. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே ஒரு முறை தியானித்தோம். மக்கெதோனியா நாட்டுக்காரன் ஒருவன் வந்து பவுலுக்கு தரிசனத்தில் எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அழைத்தான். அதன் அடிப்படையிலே பவுல் அந்த பகுதிக்கு புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அதன் பிற்பாடு சபை ஃபார்மாகி இருந்திருக்க வேண்டும். இப்போ அந்த மக்கெதோனியா நாட்டு சபையினர் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறதான ஒரு காலகட்டம். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மிகுந்த தரித்திரம். அந்த நேரத்தில் தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே எப்படி கொடுத்தார்களாம்? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இருக்கிறத எல்லாம் கர்த்தருக்கென்று சொல்லும் பொழுது இருக்கிறதை எடுத்துக்கொண்டு கொடுத்தார். இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் அதை எழுதுகிறான். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூறுகிறேன், அதை கடைபிடித்திருக்கிறேன் என்று அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இவர்கள் மிகுந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது எப்படி சாத்தியப்படுகிறது என்று சொன்னால், ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறான், உங்களுக்கு பரலோகத்தில் நிரந்தரமான நித்தியமான சுதந்திரம் உண்டென்று சொல்லி நீங்கள் அறிந்து உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்களே அப்படிங்கிறான். இன்னைக்கு தேவனுடைய ஊழியம் என்று வரும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதில் நாம் கொடுப்பதிலே சந்தோஷம் வர வேண்டும். பலருக்கும் நமக்கு ஒன்று கிடைத்தால் வாங்குவதிலே சந்தோஷப்படுகிறோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது சந்தோஷம் இருந்தால் நீங்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறீர்கள், தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த ஜனங்கள் பாருங்க, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் அந்த கொடிய தரித்திரம்
கொடுக்கத்தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். கொடுக்கத்தான் ஆசீர்வாதம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நேரடியாக வந்து எதையும் வாங்கிவிட்டு போக மாட்டார். அவருடைய ஊழியத்திற்கென்று நாம் கொடுக்கிறது உண்மையான சபையை கண்டு, உண்மையான அந்த ஊழியர் இனம் கண்டு அங்கே காணிக்கைகளை, பணத்தை விதைக்க வேண்டும். விதைக்கிற ஓமையில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் 30, 60, 100 பலன் கொடுத்தது. சும்மா கண்ட இடத்துலையும் பணத்தை விதைச்சிட்டே போனோம்னு சொன்னால் அதில் பலன் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சில விதைகள் வழியருகே விழுந்தது, அது பறவைகள் வந்து எடுத்து சாப்பிட்டு விட்டு. சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 4வதாய் சொல்லும்போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஆகவே அதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பணத்தை ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது நாம் விதைக்கிறோம் என்ற கான்சியஸ் இருக்க வேண்டும். விதைத்தால் கண்டிப்பாய் அறுவடை உண்டு, நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தேவனுடைய ஊழியத்துக்கென்று சொல்லி இவர்கள் கொடிய தரித்திரத்திலும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது, நீ போ சாரிபாத்துக்கு எழுந்து போ, அந்த ஊரில் ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பஞ்சம், நாடெங்கும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு ஒன்றுமில்லை. முதல்ல சொன்னார், நீ போ குகையில் ஒளித்து கொண்டுரு, உன்னை போஷிப்பதற்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க நான் காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னாரு. அதை கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது, தண்ணி வேணும்ல. அப்போ நீ என்ன சாரிபாத்து ஊருக்கு போ, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஊரில் யாராவது இருக்க, ஏதோ கொஞ்சம் பணக்காரன் இருக்கத்தான் செய்வான். அங்கே அனுப்பலை, ஒரு ஏழை விதவை அவள் வீட்டுக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். அங்கே நிலைமை என்ன? பயங்கர தரித்திரம், அட்ட தரித்திரம். கொஞ்சம் மாவு இருக்கு, அதை என்ன செய்ய போகிறேன், அடை செய்து நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம். ஆகையினாலே அதற்காக கொஞ்சம் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நிலைமை பார்த்தீங்களா? அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் அங்கே என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நாங்களே இதை சாப்பிட்டுட்டு, இதான் கடைசி சாப்பாடு, சாப்பிட்டுட்டு சாகலான்னு என்று இருக்கிறோம். அவ்வளவு பஞ்சம். ஆனால் எலியா சொன்னான், நீ செய், முதல் அடையை எனக்கு கொண்டு வா. கொண்டு வந்து கொடுத்தா என்ன ஒரு ஆச்சரியம். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கு அந்த மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. படித்து பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த பந்தம்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகிறான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், மறந்து போகக்கூடாது. ஆகவே முதன்மையானதை, நேர்த்தியானதை கர்த்தருக்கென்று கொடுத்து பழக வேண்டும். கஷ்டத்திலும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுத்து பழக வேண்டும். அதையெல்லாம் நாமே சாப்பிட்டு கொடுத்தா இந்த ஆசீர்வாதம் வராது. அந்த விதவைக்கு ஓயாடு விரட்டி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓயா விரட்டி விட்டுருந்தா கடைசியில் அவள் சொன்னபடியே சாப்பிட்டு சாக வேண்டிதான். வேத பண்டிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா ஒரு நேரம் அந்த அடைய 2 தாயும் மகனுமா சாப்பிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்களா? சாக மாட்டாங்க, உடனே செத்து போயிடுவாங்களா? அது என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை அவள் தற்கொலை பண்ண நினைத்திருக்கிறாளோ என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அந்த நிலைமை கொண்டு போயிருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடி வருகிறது, வீட்டை தேடி வருகிறது. ஊழியர்கள் வந்து ஜெபிக்கும் போது, ஊழியர்கள் வரும்பொழுது அவ்விதமாக அந்த முதல் அடையை கொடுத்த பொழுது அவருடைய வீடு அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்றைக்கு வேறு எதுவும் கிடைக்கல, நல்லா அந்த அடையும் அந்த சாப்பாடு கிடைத்து கொண்டே இருந்தது. அந்த மாவு குறையலை, எண்ணெய் குறையலை. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உணவு. இப்போ கூட தூத்துக்குடி பகுதிகளெல்லாம் வெள்ளம் வந்தபோது சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு ஒன்றும் எங்களுக்கு தர வேண்டாம், சோறு கொடுத்தா போதும் என்று கேட்கிறார்கள். ஆகையினாலே அந்த உன்னுடைய மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகையினாலே இங்கே அவர்கள் எப்படியாம் தரித்திரத்தின் நடுவில் பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு, பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்று சொன்னால் நம்மகிட்ட இல்லையே என்று சொல்லி அந்த வேதனை இருக்கக்கூடாது. அந்த இடத்திலும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நாம் செலுத்தினால் கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விதைக்காமலே எப்படிங்க அறுவடை செய்ய முடியும்? விதைக்காமல் எப்படி அறுவடை செய்ய முடியும்? இது ஆதியாகமத்திலே தேவன் சொல்லிட்டார். பூமி உள்ள அளவுக்கும் விதைப்பு அறுப்பு என்ன செய்யும்? மாறி மாறி வரும். விதைக்கணும், அறுவடை செய்யணும், விதைக்கணும், அறுவடை செய்யணும். ஆகவே விதைக்காமலே எனக்கு அறுவடை வரணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்போது பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கறதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இதை குறித்து நிறைய பகுதிகளில் நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வாக்கியம் அங்கே இருக்கிறது. 29ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை என்று சொல்கிறான். தாவீது தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவன் ரொம்ப நல்ல உயர்தர ரகமான மரங்களை கொண்டு அரண்மனை கட்டி நல்ல சொகுசாக படுத்திருக்கான். இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம இப்படி ரொம்ப ரொம்ப நல்ல வசதியாக சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. ஆடுகளுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்த நம்ம கர்த்தர் உயர்த்தி அரசனாக மாற்றி இருக்கிறாரு. இவ்வளோ வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும், அதாவது ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது நினைத்தான். ஆனால் பிற்பாடு தீர்க்கதரிசி வந்து சொன்னால், நீர் கட்ட வேண்டாம், உம்முடைய மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதான் அங்கே சொல்கிறான். தன் மகனை பற்றி அவன் சொல்லிவிட்டு, இந்த வேலையை பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை, தேவனுக்கு கட்டுகிறதான ஆலயம். இப்படி இருக்கும்போது அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? 2ஆம் வசனத்தில், நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சபதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன்கிறான். பாருங்க, நீங்கள் பைபிளை இதுக்கு பிறகு நீங்கள் படித்து பார்க்கணும். அந்த பகுதியில் என்னெல்லாம் எப்படி தாவீதுக்கு வாஞ்சை இருந்துச்சு, எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்குறான் பாருங்கள். இது அல்லாமல் அப்புறம் ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். வேலை பெருசுனாலும் நிறைய தேவைப்படுகிறதுனால ஜனங்கள்கிட்ட சொன்னோன்னே பாருங்கள், ஜனங்கள் என்ன செய்தாங்களாம், நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஏராளமாய் கொடுத்தார்கள், ஏராளமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலைக்காய் ஏராளமாய் கொடுத்தோடனே 9ஆம் வசனத்தில் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். பார்த்தீங்களா, ஜனங்கள் தாவீது ராஜா எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்குறான், எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கான், அது பத்தாது. அப்போ சொன்ன உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே ஜனங்கள் அவங்களே நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கொடுத்துட்டு சந்தோஷப்படுறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கவனிக்க வேண்டும். இது ஆவிக்குரிய ரீதியாக வரக்கூடிய சில சந்தோஷங்கள். அப்போது ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். பவுல் எழுதுகிறான், உற்சாகமாய் கொடுக்கிறவங்களிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். கட்டாயமாய் அல்ல. மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு விசனப்பட்டுக்கிட்டு கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஆசீர்வாதமும் இருக்காது. ஒன்றை அனௌன்ஸ் பண்ணும்போது அதை உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அந்த யாத்ராமத்தின் புத்தகத்தில் மோசையை கொண்டு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை அதை நிறுவுவதற்கு வேண்டிய எல்லா பிளான் கொடுத்தார். அவர் நினச்சா மேலேருந்து ரெடிமேடாக ஒன்றை இறக்கிடலாம். அவர் என்ன நினச்சாரோ அதுபடியே அப்படியே ஒன்றை கொண்டு வந்து இறக்கிடலாம். அந்த வனாந்தரத்தில் அந்த கிரவுண்டில் அப்படி இறக்கிடலாம். ஏன்னா
புதிய எருசலேம் அப்படி பெரிய மகா பெரிய அளவில் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேம் இறங்கி வருது. இது ஆசரிப்பு கூடாரம் என்ன பெரிய ஒரு இதா? ஆனால் இல்லை, அவர் பிளான் கொடுத்தாரு. ஆனால் இதை செய்கிறதுக்கு ஜனங்கள்கிட்ட காணிக்கைகளை வாங்குனார். தங்கம் வெள்ளி வரிசையாக முதல்ல எடுத்தோடனே தங்கம் தான் வருது. தங்கம் வெள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்போ இதையெல்லாம் வாங்கி அவர்களே சொல்கிறாரு, உற்சாகமாக கொடுக்குறவன்ட்ட வாங்குங்கிறார், மற்றவன்ட்ட வாங்காது. அது நமக்கும் நல்லதில்லை, அவனுக்கும் நல்லதில்லை. அப்போ சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்குறார். கர்த்தர் உங்களுக்கு நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த பகுதியை படித்து பார்த்தா மீதி உள்ள வசனங்களை பாருங்கள். ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ராஜா இன்னும் சந்தோஷப்படுறான், பரவாயில்ல. முதல்ல இப்போ லீடர் தலைவராக இருக்கிறவர், அதாவது பாஸ்டர் எடுத்துக்கிட்டால் முதல்ல பாஸ்டர் நான் கொடுக்கணும். அப்புறம் ஜனங்களை அடுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுன்னா நான் கொடுக்கறதையும் அதெல்லாம் தெரியணும். அது தெரிஞ்சாதான் ஜனங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தாவீது முதல்ல தன்னை குறித்து சொல்லிட்டான், இவ்வளவு நான் எடுத்து வைக்கிறேன், என் சொந்த பொண்ணையும் வெள்ளியும் நான் கொடுக்குறேன்ட்டான். அது கர்த்தருக்காக சபதரித்ததுன்னு ஆண்டோடைய ஆலயத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ பெர்சனலாக உள்ளதையும் எடுத்து கொடுக்குறான். ஜனங்கள் கொடுத்தார்கள், ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே தான் வருது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி எங்களுக்கு உண்டானதற்காக நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லா பொருளும் யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. நான் படித்தேன், நான் வேலை பார்த்தேன், நான் சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறார், மறந்து விடக்கூடாது. ஆகையினாலே தேவனுடைய கரத்தில் வாங்கி தேவனுக்கு என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். இப்படி தாவீது ராஜா சந்தோஷப்பட்டான், கொடுத்துட்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ராஜா ஒரு இடத்துல படித்து இன்னும் சில உதாரணங்கள்லாம் இருக்குது, இதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவின் நாட்கள் அது மாதிரி நடந்துச்சு. குவியலாக கொண்டு வந்து காணிக்கைகளை சேர்த்துட்டாங்க. அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். ஒரு இடத்துல படித்து பார்த்து, போதும், ஸ்டாப், கொண்டு வர்றதை நிறுத்துங்க, காணிக்கைகளை கொண்டு வர்றதை நிறுத்துங்கன்னு சொன்ன ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கு அப்படி இருக்குமா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினாலே நான் இத்தோடு இந்த வார்த்தையை நிறுத்திக் கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி, அடுத்த சந்தோஷம் வேறு எந்த விதத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கர்த்தர் சித்தமானால் அடுத்த நெக்ஸ்ட் சண்டே அதை குறித்து பார்க்கலாம். ஆகையினாலே கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது, அது இருக்க வேண்டும். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின சர்வபல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுத்தார்கள் என்று சொன்னது போல ஆண்டவருடைய ஊழியத்திலே சபை தொடர்ந்து பல விதங்களிலே கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டவரே தேவையான எல்லா காரியங்களையும் ஜனங்கள் செய்யத்தக்கதாய் உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்திருடும். வசனத்தை கேட்ட அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய கொடிய தரித்திரங்களெல்லாம் மாறும்படிக்கு அவர்களை மாற்றியருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.